பக்தி யாத்ரா நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். ஓம் நம சிவாய. திருவிளையாடல்னு சொன்னாலே சிவபெருமானோட 64 திருவிளையாடல்கள் தான் நம்ம ஞாபகத்துக்கு வரும். அப்படிப்பட்ட திருவிளையாடல் பிறந்த கதையை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். நம்மள எத்தனை பேருக்கு எங்கேருந்து யார் சொல்லி திருவிளையாடல் வந்ததுன்னு தெரியும்? சிலர் தாத்தா பாட்டி சொல்லி கேட்டிருப்பீங்க, சிலர் ஆன்மீக சொற்பொழிவில் கேட்டிருப்பீங்க, சிலர் சிவாஜி கணேசன் ஐயா நடித்த திருவிளையாடல் படத்தை பார்த்து கூட தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் முறையாக எங்கேருந்து வந்ததுன்னு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். ஒரு சமயம் பார்வதி தேவி சிவபெருமான் கிட்ட ஞானோபதேசம் பெற்றாங்க. அப்போது அவங்க சிவனோட திருவிளையாடல்கள் பற்றியும் கேட்க, தான் நடத்திய விளையாட்டை சிவபெருமானே கந்தபுராணம் வாயிலாக அவங்களுக்கு உபதேசிச்சாரு. இது எல்லாத்தையும் பார்வதி தேவி மடியில் குழந்தையா உட்கார்ந்திருந்த முருகப்பெருமானும் கேட்டுக்கிட்டாரு. அதை தெரிஞ்சுக்கிட்ட அகத்தியர் முருகன் கிட்ட மன்றாடி கேட்டு திருவிளையாடலை தெரிஞ்சுக்கிட்டாரு. அகத்தியரும் மற்ற சப்தரிஷிகளும் காசியில் ஒரு முறை யாகம் வளர்க்க, அங்கே வந்த வியாசரும் மற்ற ரிஷிகளும் அகத்தியர்கிட்ட கேட்டு அங்கே திருவிளையாடல் உபதேசம் செய்யப்பட்டது. பிறகு வியாசர் தன்னோட சிஷ்யனான சூத மகரிஷிக்கு உபதேசம் பண்ணாரு. இதை வியாசரும் சூதரும் நமக்கு கந்தபுராணம் வாயிலாக சொல்லியிருக்காங்க. தமிழில் இந்த திருவிளையாடல் புராணம் செய்யுள் வடிவமாக இருக்குது. அதில் மொத்தம் 3 காண்டங்கள் உண்டு. மதுரை காண்டங்களில் 18 படலங்களும், கூடர் காண்டத்தில் 30 படலங்களும், திருவாலவாய் காண்டத்தில் 16 படலங்களும் ஆக 64 படலங்கள் கொண்டது இந்த திருவிளையாடல். பொதுவாக ஒரு இடத்துக்கு மூர்த்தி, தீர்த்தம், தலம்னு ஏதாவது ஒரு சிறப்பு உண்டு. ஆனால் மதுரையில் 3மே சிறப்பு தான். அது எப்படி? இந்த திருவிளையாடல் நடந்த இடம் மதுரை. 64 திருவிளையாடல்கள் முழுவதும் மதுரையில் தான் நடந்தது. மதுரை அப்படின்னா அமுதை வாரி இறைத்தல், இனிமையான ஊர்னு பொருள். சிவபெருமான் தன்னுடைய அடியார்கள் மீதும் எல்லா உயிர்களின் மீதும் கொண்ட அன்பால தானே நந்தி முதலிய பூதகணங்களோட பூலோகம் வராரு. மதுரை அந்த காலத்துல கடம்பவனம்னு அழைக்கப்பட்டது. இங்க சுந்தரமூர்த்தியா சுயம்புலிங்கமா தோன்றுகிறார் சிவபெருமான். நந்தி எம்பெருமான் அபிஷேகத்துக்காக சிவனை வேண்ட சூலாயுதத்தால பூமியில குத்தினார் எம்பெருமான். உடனே அங்கு பளிங்கு போல தெளிந்த நீர் கிளம்பி குளமா மாறுச்சு. அதில் சிவபெருமான் தன் சடையில் உள்ள கங்கை நீரையும் சேர்க்கிறாரு. இதுவே பொற்றாமரை குளமா இருக்கு. இப்படி மூர்த்தி, தீர்த்தம், தலம்னு அனைத்து சிறப்பையும் பெற்றது மதுரை. பிறக்க முக்தி திருவாரூர், தரிசிக்க முக்தி சிதம்பரம், இறக்க முக்தி காசி, நினைக்க முக்தி திருவண்ணாமலை. மதுரை என்ற சொல்ல கேட்டாலே முக்தி தான். இப்போ திருவிளையாடலை யார் உபதேசம் பண்ணாங்கன்னோ, எப்படி வந்ததுன்னோ, எங்கே நடந்ததுன்னோ தெரிஞ்சுக்கிட்டோம். வரும் ஒவ்வொரு பிரதோஷம் மாலையும் ஒவ்வொரு திருவிளையாடல் படலமாக பார்ப்போம். மிஸ் பண்ணாமல் இருக்க பக்தி யாத்ரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி இணைந்திருங்க. நமச்சிவாயம்.